ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி நாங்கள் வதக்கி வச்ச மீன் குழம்பு பார்க்கலாங்க. இது முதல்ல நான் போட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல கடாய் வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது 2 வெங்காயம். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போடலாம், உங்கள் இஷ்டம். நான் பெரிய வெங்காயம் 2 சைஸ் வெங்காயம் பொடிசாக இல்லாமல் சும்மா மீடியம் சைஸ்லேயே வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 4 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் சுவையாக டேஸ்ட்டாக கொஞ்சம் வாசனையாக சூப்பராக இருக்கும், அதனால போடுறேன். இது பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா ரொம்ப வதக்க வேண்டியது அவசியம் இல்லைங்க, சும்மா ஒரு இதாக வதக்கினாலே போதும். வதக்கி இதுலேயே நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். இந்த மாதிரி வதக்கி செஞ்சால் மீன் குழம்பு, அது மீன் குழம்புலேயே ரொம்ப வெரைட்டி இருக்குங்க. வதக்கி செய்யலாம், பச்சை அரிசி செய்யலாம், எவ்வளோ வெரைட்டி இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி. ஆனால் இது சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு. ஒகேனக்கல்லில் இது மாதிரி தான் செய்வாங்க. வதக்கி வச்சு அம்மிக்கல்ல அடிச்சு செய்வாங்க அவங்க. எங்ககிட்ட எங்கே இருக்குது அம்மிக்கல், அதனால அதே ஸ்டைலே நான் செய்கிறேன். இது சூப்பராக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் வதக்கட்டும், பார்க்கலாம். போதும். இதில் நாங்கள் தக்காளி போட்டுக்கலாம். இது ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். இதில் மசாலா போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே பாருங்கள், மசாலா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, ஜீரகம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு, இது தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடணுங்க, கொஞ்சமாக நான் போடுறேன். இது பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன், ஜாஸ்தி வேண்டாம், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போட்டும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுலேயே இங்கே பாருங்கள், புளி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இது புளி ஊறி இருக்குல்ல, இந்த புளி அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதுலேயே நல்லா வதக்கிட்டோம். இதுலேயே எல்லாம் வதக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி தாளித்து கொட்டிட வேண்டியது தாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சிம்பிளானது இது, சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடணும். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க. நாங்கள் மிக்சியில் அரைக்கும் போது மசாலா போடவில்ல, அதில் போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே நான் மசாலா பாதி மீன் குழம்புல போட்டு பாதி மீன் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். இது அப்போ தான் ஊறுனாதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படியே ஒரு 10-15 நிமிஷம். வறுக்கும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் அதில் இருக்கும். இப்போ இதே கடையில் நாங்கள் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுட்டா எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், சும்மா கொஞ்சம் வெங்காயம், ஒரு பாதி அளவு வெங்காயம், கடுகு, 4 வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், சும்மா வாசனைக்கு தாங்க இது. அதுலேயே போட்டு இருக்கிற ஜீரகம், இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்கு இதில் போடலாம். பச்சை மிளகா ஒரு 4, சும்மா சின்னது தான் இருக்காது, அதனால போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கட்டும். நல்லா வதங்கிச்சு. இது நாங்கள் இந்த மசாலா இதில் போட்டுக்கலாம். போட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது புளி ஊற்றின தண்ணி இதில் போட்டுக்கோங்க.
ஊற வச்சால அந்த புளி தண்ணி இதில் போட்டு நல்லா இதே கழுவி இதில் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுடுங்க. நல்லா வந்து இது கொதி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகணும். அப்போ தான் நாங்கள் மீன் போடணும். இதில் நல்லா கொதி வரட்டும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். உங்களுக்கு புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மீன் போடலாம். பார்க்கலாம். பாருங்க, மீன் குழம்பு பார்க்கலாம். சூப்பராக கொதிக்குது. நல்லா நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து மீன் குழம்பு போட்டுடலாங்க. நல்லா வந்து 5, 15, 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் நான். நல்லா கிரேவி பதம் வந்துச்சு பாருங்கள். கலர் கூட நல்லா மாறிச்சு. இப்போ வந்து இதில் மீன் போடலாம். சங்கரா மீன், குட்டி குட்டி மீன் தாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக இது பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். நாங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் எண்ணெய் போட்டு வைக்கிறேன். மீன் வறுக்கிறதுக்கு மீன் ஊற்றுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இந்த மீன் போட்டு. இப்போ வந்து நாங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா மீனும் கலந்துருக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா மீனும் கலந்து இருந்தா அவ்வளோ சூப்பராக. ஒரே இதில் நான் போட்டுட்டேங்க மீனெல்லாம். இதெல்லாம் இது ஃப்ரை ஆகிட்டோம். ஃப்ரை ஆகட்டும், பார்க்கலாம். கொதி வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. இந்த மீன் வந்து வறுக்கட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, மீன் எல்லாம் வறுத்தாச்சு சூப்பராக. இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் எடுத்துடலாம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான மீன் குழம்பும் மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குங்க இந்த ஒகேனக்கல் மீன் குழம்பு ஸ்டைலு. சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.